வெரி குட். வர்ஷா, இது உனக்கான பாட்டு. வைஷு, ஆன் பண்ணு. இதே மாதிரி ஆடணும். வா. நோ 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 நோ, இப்படி இல்ல. நல்லா கவனி. நான் ஆடினத பார்த்தல, மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோ. அதுக்கப்புறம் சரியா ஆடணும். பாரு, நான் ஒருத்தி மட்டும் ஜெயிச்சா பத்தாது, நீங்களும் ஜெயிக்கணும். அப்பதான் நம்ம ஸ்கூல் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். நீங்க 2 பேரும் தோத்து நான் மட்டும் ஜெயிச்சா அதுல அர்த்தமே கிடையாது. புரியுதா? சரிங்க மிஸ். இப்ப நான் ஆடுறேன், இதே மாதிரி ஆடு. வைஷ்ணவி, பாடு. அறிவில்ல? ஒரு தடவை சொன்னதும் மீனா எப்படி ஆடினான்னு பார்த்தல்ல? உன்னை விட சின்ன பொண்ணு அவ. இந்த சின்ன ஸ்டெப் உன்னால போட முடியாது. பப்பிமா, சின்ன பொண்ணு தானே, அவகிட்ட போய் கோவப்பட்டு கத்துனா பயத்துல ஆட மாட்டால. எனக்கே புத்திமதி சொல்ல வந்துட்டியா? மயிலே மயிலே இறகு போடுனா போடாது. கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினாதான் பயப்படுவாங்க. பயத்திலேயாவது கொஞ்சம் சின்சியரா ஆடுவாங்க. நீ இனிமே இந்த விஷயத்துல தலையிடாத, போ. சீனு, உட்கார்றா. அரோகரா அரோகரா. பொண்டாட்டிய கொஞ்சி கொலா வரியா? இனி எப்படி கொஞ்சம் நானும் பாக்குறேன். யாராவது முருகன் பாட்டு பாடுங்க. மாப்பிள்ள, உங்களை முருகன் பாட்டு பாட சொன்னாரு, பாடுங்க. பாடுறேன். சஷ்டியை நோக்க சரவண பவனா, சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலும். என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க? சாமி கும்பிடலாம்.
பணக்காரன்னு தராதரம் பார்த்துலாம் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் உண்மையான மனசோட அன்போட யார் கூப்பிடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. நான் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டதும் உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாதம் நம்ம வீட்டுல பட்டுச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாக்கியம். அந்த அளவுக்கு புனிதமான அந்த அடியார்களை நாம நல்லபடியா வரவேற்று அவங்க பண்ற பூஜையில நாமளும் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சுவையான விருந்து படைச்சு அவங்க மனச குளிர வச்சு நாம அனுப்பணும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும். ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அதனால சமையல் செய்யும் போது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும்.